ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையல் சேனலில் ரொம்ப சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க அதற்கான பொருட்களையும் அது எப்படியான செய்முறைங்க வழக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒன்று தான் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி சைஸில் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ அதை ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 வரமிளகா, 2லேருந்து 3 அளவுக்கு வெந்தயம் போதும், ரொம்பலாம் சேர்க்க வேணாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அது கூடவே கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை 2லேருந்து 3 எனக்கு அவ்வளோதாங்க. பெருஞ்சீரகம் வேணால் சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மசாலாவெல்லாம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வறுத்துட்டு பொடியாக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி எடுத்தாச்சு. இப்போ அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அஞ்சுலேருந்து ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு அது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டாக மாற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த கத்திரிக்காயோடு சேர்க்கும்போது நமக்கு ஒட்டி வரும். அதனால தான் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், பேஸ்ட் அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டா போதும். இது மாதிரி இருந்தால் போதும். கத்திரிக்காய் அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் சைஸாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது அந்த மசாலாவெலாம் அது மேலே படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கலாம். ரொம்ப நிறைய மசாலா தட வேணாம், கொஞ்சமாக இருந்தாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயும் நம்ம தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா அது ஊறி வரணும். அப்போ தான் அதில் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் அந்த கத்திரிக்காயில் வந்து நல்லா மேரினேட் ஆனதுனால தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் ஊறி வரட்டும் மசாலா கூட. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அதை வறுத்து எடுக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதை வாசனைக்கு 2லேருந்து 3 கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கிட்டோம்னா நான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், இல்லை ரொம்ப ரஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் நன்றி.